ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம சம்திங் அபவுட் 1% ட்ராமாவோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீன்லேயே தாத்தாவும் ஹீரோவும் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த தேகா வரான். அவன் தான் அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு வேணுன்னே காஃபிலாம் கொடுத்து ஹீரோ வெறுப்பேற்றி விட்றாரு. இப்போ ஹீரோ இந்த ஆப்ஷன் வேணான்னு சொன்னான்னா இந்த சான்ஸ் தேகாவுக்கு போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இதனால் ஹீரோ இன்னுமே கோவப்படுறான். அங்கே அவன் தம்பிக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இதை பற்றி பேசலாமேன்னு சொல்லிட்டு ஈவினிங் ஹீரோயினியை பார்க்க அவளோட ஸ்கூலுக்கு போகிறான். ஆனால் அவன் வரத்துக்குள்ளேயுமே கிளம்பி போயிடுறா. ஹீரோ ஆஃபீஸ் ரூமில் கேட்கும்போது இப்போ தான் அவங்க போனாங்கன்னு சொல்லிடுறாங்க. அவ்வளோதான் தாத்தா, உனக்காக தான் ஏதோ ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன், ஆனால் விதியே எங்களை வேணான்னு சொல்லிடுச்சு போல், ரொம்ப நல்லதாக போச்சுன்னு கிளம்புறான். வழக்கம் போல் ஹீரோயினி ஃபோனை மறந்து ஸ்கூல்லேயே வச்சுட அதை எடுக்கிறதுக்காக ரிட்டன் வந்துட்டுருக்கா. இவனும் காரில் கிளம்ப போகிறப்ப கரெக்டாக ஹீரோயினியை பார்த்துறதான். காரை நிறுத்திட்டு கீழே இறங்கி ஹலோ நில்லுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். ஹீரோயினி யாருடான்னு பார்க்கும்போது இவனுக்கு எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியல. சரின்னு கஷ்டப்பட்டு ஹாய் அப்படின்னு சொல்கிறான். கஷ்டப்பட்டு சிரிக்கிறான். ஆனாலும் இந்த மூஞ்சில் ரொமான்டிக்கே வர மாட்டேங்குது. இல்லை இது ஒரு இன்சிடென்ட், அதனால தான் திரும்பி வந்துட்டா போல் அப்படின்னு சொல்லி மனசில் நினைக்கிறான். ஹீரோயினி என்ன இவனுக்கு சிரிக்கலாம் தெரியுமா அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். இப்போ இவளை தனியாக கூப்பிட்டு பேசுகிறான். நிறைய விஷயத்தை எடுத்து சொல்கிறான். உங்கள் ஃபேமிலியில் பிரச்சனைனா நீங்கள் உங்கள் தாத்தாவும் உட்காந்து பேசணும், அதை விட்டுட்டு அடுத்தவங்கள்ட்ட திணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறா. அப்படியெல்லாம் நீ எஸ்ஐயிட முடியாது, அவர் ஒன்றை தானே கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காரு, அப்போ நீயும் இதில் சம்மந்தப்பட்டிருக்கன்னு சொல்கிறான். உங்களுக்கு புரியுதா இல்லையா, உங்கள் தாத்தா யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறா. இப்போ ஹீரோ டென்ஷன் ஆகி திடீர்னு டேபிளை ஒரு தட்டுறான். நீ இதை சொல்லிகிட்டே இருந்தால் நான் உன்னை நம்புவேன்னு நினைக்கிறியான்னு சொல்கிறான். சரி நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்துகிட்டு கிளம்புறான்னு போகும்போது பேசிகிட்டு இருக்கல எங்கே போகிறேன்னு கேட்குறான். நீங்கள் எப்படி என்னை நம்பலையோ அதே மாதிரி நானும் உங்களை நம்பலை, வாங்க போகலாம், உங்கள் தாத்தா கிட்டே போகலாம், 3 பேரும் உட்காந்து பேசலான்னு சொல்லிட்டு வெளியே போகிறா. ஆனால் வழக்கம் போல் ஃபோனை டேபிள் மேலேயே வச்சுட்டு போயிடுறா. ஹீரோவும் ஃபோனை எடுத்துகிட்டு வெளியே வரான். ஹலோ மிஸ் கிம் அப்படின்னு கூப்பிட்றான். இந்த ஃபோனு அப்படின்னு சொல்லி தரான். இவனும் தேங்க்ஸ்ன்னு சொல்லி வாங்கிக்கிறா. அதை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறான். வா வண்டியில் ஏறுன்னு சொல்கிறான். இவன் நின்றுட்டு நான் ஏன் உங்க கூட வண்டியில் வரணும்னு கேட்குறா. என்னோடய வார்த்தையை கூட நம்ப மாட்டீங்க, உங்களை நம்பி நான் ஏன் வரணும், ஃபஸ்ட்டு உங்கள் தாத்தாவுக்கு ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறா. இவனும் ரொம்ப ஓவராக போகிறலேன்னு சொல்லிட்டு பார்க்குறான். என்ன பார்க்குறீங்க, நிறைய ஸ்கேம் பண்ணுற கும்பலை நாங்களும் பார்த்துருக்கோம், கேள்வியும் பட்டிருக்கோம். ஆமாம், நிறைய சொத்து வச்சுருக்கா, இவளை அப்படியே ஸ்கேம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவும் இப்போ தாத்தாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. அவர் வேணும்னே என்னடான்னு கேட்குறாரு. நீங்கள் பார்த்து வச்ச பொண்ணு 3 பேரும் ஒன்றா உட்காந்து பேசணும்னு சொல்லுதுன்னு சொல்கிறான். நான் எதுக்கு வரணும், இது நான் உனக்கு கொடுத்த டஸ்க்கு நீ தனியாக தான் பண்ணி முடிக்கணும், என்னெல்லாம் தொல்லை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறாரு. உடனே ஹீரோயினி சொல்கிறா, என்னப்பா லாஸ்ட்டாக உங்கள் ஆள் சொதப்பிட்டானா, கிளம்புங்கன்னு சொல்கிறா. ஹலோ நான் சொல்கிறது உண்மை தான் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். எங்கே வேறு யார்கிட்டயாச்சும் இந்த கதையை போய் சொல்லி பாருங்கள், ஒருத்தரும் நம்ப மாட்டான். இப்போ நீ என்னை பைத்தியம்னு சொல்கிறியா அப்படின்னு கேட்குறான். புரிஞ்சா சரின்ற மாதிரி இவ்வளோ சொல்கிறா. ஹீரோ உண்மையாகவே பைத்தியம் மாதிரி டென்ஷன் ஆகி கத்துறான். இதுக்கு மேலே உன்ட்ட இப்படியெல்லாம் பேச முடியாது அப்படின்னு சொல்லி அவள் கையை பிடிச்சி உள்ளே இழுத்துட்டு போக இவளும் கையை விடுங்கன்னு சொல்கிறா. இவன் கேட்காம நான் இன்னும் உன்ட்ட பேசி முடிக்கல, உள்ளே வான்னு கூட்டிகிட்டு போகும்போது இவள் வரமாட்டேன்னு சொல்லி அடம்பிடிக்கிறா. உடனே ஹீரோ அவள் கையை விட்டு அவள் பக்கத்தில் எப்படி உன்னை அப்படியே உள்ளே தூக்கிட்டு போகுவா அப்படின்னு சொல்கிறான். இவள் பயந்து போய் இவளாவே உள்ளே போயிட்டா. 2 பேருமே உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ இப்போ அவனோட ஃபோன் எடுத்து கொடுக்குறான். இவளும் எதுக்குன்னு கேட்குறா. பாருன்னு சொல்கிறான். இப்போ ஃபோனில் பார்க்கும்போது ஹீரோவை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. எஸ்ஹெச் குரூப்போட சிஇஓன்னு போட்டிருக்கு. அதை பார்த்ததும் தான் இவன் பெரிய ஆள் தான் போல் அப்படின்னு நினைக்கிறான். அப்பயும் என்ன சொல்கிறான்னா, ஆமாம் இந்த ஃபோட்டோவில் இருக்கிற பையன் உங்களை மாதிரியே இருக்கான்னு சொல்லி கேட்குறா. அது நான் தான் அப்படின்னு சொல்கிறான். சாரி, இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, நான் உங்களை கல்யாணம் பண்ணிட்டா சொத்து கிடைக்கும் அதுதானே, ஆனால் எனக்கு மாப்பிள்ளை மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லையே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறான். அந்த காசு எவ்வளோன்னு தெரியுமா, நீ வாழ்நாள் முழுக்க டீச்சர் வேலை பார்த்தாலும் உன்னால் நினச்சி கூட பார்க்க முடியாத அமௌண்ட்டுன்னு சொல்கிறான். சரி இருந்துட்டு போகட்டும், நான் ஒன்றும் வாடகை கொடுக்க முடியாமையோ கரண்ட் பில்லு கட்ட முடியாமையோ இல்லையே, நல்லா தான் இருக்கேன், ஸோ எனக்கு இதெல்லாம் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்கிறா. அது இல்லாமல் என்னை நீ வா போன்னு கூப்பிடாம என்னை மரியாதையாக டீச்சர்னு கூப்பிடுங்க, இல்லைன்னா என்னோட பேரை சொல்லி கிம்முன்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறா. எவ்வளோ முக்கியமான விஷயம் பேசிகிட்டு இருக்கேன், இப்போ போய் உன்னை எப்படி கூப்பிட்றது தான் முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறான். இவகிட்ட பேசி எதுவும் முடிக்கு வரலன்னு சொல்லி அவனோட ஃப்ரெண்டுக்கிட்ட போய் பயங்கரமாக புலம்புறான். ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான்னா, தாத்தா பரவாயில்ல உனக்கு ஒரு ஸ்மார்ட்டான பொண்ணாக தான் பார்த்து வச்சுருக்காருன்னு சொல்கிறான். வாய் மூடுடான்னு சொல்லும்போது அந்த டைம் காஃபி எடுத்துகிட்டு வர பொண்ணு பயந்து போயிடுறா. சரி எப்போ பாரு இதே வேலைன்னு சொல்லிட்டு காஃபி எடுத்து வச்சுட்டு போயிட்டா.
ஹீரோயின் வந்து ஒரு பையனை ஐடல் ஆக்கிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கா. அவனுக்கு ஃபேன் கிளப்லாம் வச்சு இவளே பிரசிடெண்ட்டாகவும் இருப்பான். இங்கே ஹீரோ வந்து கேமில் நான் தோக்கிற மாதிரியே இல்லைன்னு பயங்கரமாக சவாலாக எடுக்கிறான். உடனே ஹீரோயினுக்கு கால் பண்ணி பார்க்கணுன்னு சொல்லி வர சொல்கிறான். இவளும் கடுப்பாகி ஸ்கூலில் முடிச்சுட்டு கிளம்பி போகிறான். அவன் வர சொன்ன இடத்துக்கே போய் நின்றுட்டு இன்னும் என்ன ஆளை காணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ பின்னாடி நின்று வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி காதில் சொல்கிறான். ஹீரோயின் இப்போ பயந்து கீழே விழுற மாதிரி போயிடுறா. ஹீரோவில் விழாமல் நிறுத்தி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு போய் டேபிள் மேலே உட்காந்துடுறான். எப்படி பயன்படுத்துகிறான் பாருன்னு சொல்லி இவளும் போய் உட்காடுறா. ஏங்க ஏன் இப்படி என்னை அடிக்கடி கால் பண்ணி டார்ச்சர் பண்ணுறீங்க? அதான் என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டேன்லன்னு சொல்கிறா. உன்னையும் என்னையும் எங்கள் தாத்தா ஆல்ரெடி முடிச்சு போட்டு வச்சுட்டாருன்னு சொல்கிறான். அதை கேட்டு குடிச்சு கஃபியை கீழே துப்புறா. லைட்டாக அவன் ஷர்ட் மேலே பட்டதும் வேறு ஆளாக இருந்திருந்தா இந்நேரம் டென்ஷன் ஆகியிருப்பான். இவகிட்ட அமைதியாக பேசணுமேனு அப்படியே தொடச்சி விட்டுட்டு கண்டினியூ பண்ணுறான். இங்கே பாரு, நான் தாத்தா கிட்டே பேசி இந்த கல்யாணத்தை டேட்டிங்காக மாற்றி வச்சுருக்கேன்னு சொல்கிறான். ஓ, அதனால் எனக்கு என்ன ப்ராஃபிட்டுன்னு கேட்குறா. 2 பேருமே கல்யாணத்துலேருந்து தப்பிச்சிட்டோன்னு சொல்கிறான். என்ன சொல்கிறீங்க? கல்யாணம் பண்ணால் எனக்கு சொத்துலையாச்சும் பங்கு கிடைக்கும். தேவையில்லாமல் நான் ஏன் உங்களை டேட் பண்ணணுன்னு கேட்குறா. அதுக்கு கல்யாணமாக பண்ணிக்க முடியும்னு சொல்கிறான். என்ன பண்ணிக்கலாமான்னு கேட்குறா. ஏன்னா ஜோக்கான்னு இவனு சொல்கிறான். இங்கே பாருங்கள், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இல்லையோ, அதை விட காசுக்காக என்னால் யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க முடியாது. உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குதுன்னு சொல்கிறா. எங்கள் எஸ்எஸ் குரூப்போட மந்த்லி ப்ராஃபிட் என்னன்னு தெரியுமான்னு கேட்குறான். என்னோடய மாத சம்பளம் எவ்வளோன்னு தெரியுமான்னு இவளும் கேட்குறா. அது தெரிஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு இவன் சொல்கிறான். அதான் நானும் சொல்கிறேன், உங்கள் கம்பெனி வருமானத்தை தெரிஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன்? எனக்கு காசு மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, இந்த டேட்டிங் மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்னை விடுங்கன்னு சொல்கிறா. இந்த உண்மையிலேயே மீன் பண்ணி தான் சொல்கிறியான்னு கேட்குறான். ஆமாம், ஸ்டார்டிங்லேருந்தே நான் மீன் பண்ணி தான் சொல்கிறேன், நான் வரேன்னு சொல்லி கிளம்பிட்டா. அப்படியே அடுத்த சீனில் ஹீரோவை பார்க்க அவங்க அம்மா வந்திருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் மீட் பண்ணுறாங்க. ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் யாரோ பேசி சிரிக்கிற சத்தம் கேட்குது. ஹீரோ வந்து இப்போ திரும்பி பார்க்குறான். ஹீரோயின் ஏதோ பிளைண்ட் டேட்டுக்கு வந்திருக்கா போல். அதை பார்த்ததும் சாப்பிடவும் முடியாமல் அவங்க அம்மா கிட்ட பேசவும் முடியாமல் பார்த்துட்டே இருக்கான். என்னடா என்ன ஆச்சு, ஒரு மாதிரி ஆகிட்ட, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்குறாங்க. ஆமாம்மா, பெரிய பிரச்சனை தான், நான் சால்வ் பண்ணிவிட்டு உங்களை கூப்பிட்றமான்னு சொல்லி அம்மாவை அனுப்பி விட்டுட்டான். நேராக ஹீரோயினிக்கிட்ட தான் வரான். அவன் நல்லா ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ பக்கத்தில் வந்து மிஸ் கிம் அப்படின்னு கூப்பிட்றான். இவனை பார்த்ததுமே நீயா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகி கேட்குறா. என்னம்மா நீ இப்படி பண்ணிகிட்ருக்க? இன்னும் நம்ம பேசி முடிவே எடுக்கலை, அதுக்குள்ளே நீ இந்த பக்கம் டேட்டுக்கு வந்திருக்க, இது சீட்டிங் இல்லையான்னு கேட்குறான். என்னது சீட்டிங்கா, என்னையா சொல்கிற அப்படின்ற மாதிரி இவளும் யோசிக்கிறா. அவள் பக்கத்தில் உட்காந்து கல்யாணம் தான் வேணான்னு சொன்னேன், அதான் டேட் வேணான்னு சொல்லலையா, அதுக்காக இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்ன பேசுகிறீங்க? அதான் எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டாச்சுல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறா. நீயும் தானே கல்யாணம் வேணான்னு சொன்ன, சரி சொல்லு, அப்போ தாத்தா சொன்ன மாதிரியே கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்குறான். என்ன, அதான் தாத்தா கல்யாணம் வேணான்னு சொன்னாருன்னு சொன்னீங்க, டேட் பண்ணால் போதும்னு சொன்னீங்கல்ல, இவளே இப்படி சொல்லுவான். அந்த பையன் வந்து நீங்கள் பேசிட்டுருங்க, நான் கிளம்புறேன்னு சொல்லி கோவமாக போயிடுறான். எவ்வளோ ட்ரிக்காக அனுப்பி வச்சுட்டான் பாரு அப்படின்னு சொல்லி ஹீரோயினி பார்க்குறா. ஹீரோ அவன் முன்னாடி போய் உட்காந்து, ஒன்றும் இல்லை, அவன் போனால் என்ன, நம்ம பேசலாம், எப்படி சாப்பிட்டுட்டே பேசலாமா இல்லை நீ சாப்பிட்டு முடிச்சுக்கிறியான்னு கேட்குறான். நீங்கள் ரொம்ப எல்லை மீறி போகிறீங்கன்னு சொல்லி கோவமாக கிளம்பி போகிறான். இவனும் விடாமல் பின்னாடியே போகிறான். உங்களுக்கு என்ன பைத்தியமா, எதுக்கு இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்குறா. நான் தான் சொல்கிறேன்ல, நம்ம திரும்பியும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவன் கேட்குறான். நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணோம், இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி இவன் கேட்குறா. சரி வா, இப்போ ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி அவளை இழுத்துட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். இந்த டேட் வந்து ஹீரோயினியோட அம்மா அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நியூஸ் போயிடுது. ஹீரோயினிக்கு ஃபோன் பண்ணி, யார் அந்த பையன், நீ டேட் பண்ணுற மாதிரி இருந்தால் முன்னாடியே சொல்ல மாட்டியா சொல்கிறாங்க. அம்மா, இவன் யாருன்னே தெரியாது, மண்டையில் அடிப்பட்டு பைத்தியம் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி ஹீரோயினி சொல்ல, இப்போ ஹீரோ வந்து முறைச்சி பார்க்குறான். இவளும் கண்டிப்பாக இந்த வருஷம் கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா வைங்க அப்படின்னு சொல்லி வைக்கிறா. பாரு, உனக்கு ஒரு பையன் தேவை, எனக்கு நீ தேவை, கான்ட்ராக்ட் படி நீ தேவை, ஓகே சொன்னதான் என்ன டீச்சர் அப்படின்னு சொல்கிறான். சரி பார்த்துக்கலாம், நீங்கள் சொல்கிற மாதிரியே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஹீரோ வந்து என்ன பண்ணலான்னு சொல்கிறான்னா, என்னோடய தாத்தா சொன்ன மாதிரி ஒரு 6 மாதம் டேட் பண்ணலாம், அவ்வளோதான் சிம்பிள்னு சொல்கிறான். சரி, என்ன டேட் பண்ணுறனால உங்களுக்கு சொத்து கிடைக்கும், எனக்கு இதில் எந்த ப்ராஃபிட்டும் இருக்கிற மாதிரி தெரியலையே, என்னோடய வேலையும் விட்டுட்டு, என்னோடய பிளைண்ட் டேட்டையும் விட்டுட்டு, என்னோடய கல்யாண விஷயத்தை கூட விட்டுட்டு இது ஒரு வேலையை நான் பார்க்கணும், அதை விட 6 மாதத்துக்கு நான் உங்களை டாலரேட் பண்ணணும், இதில் ரொம்ப பெரிய விஷயம்னு சொல்கிறா. பரவாயில்லையே, பயங்கர கிளவராக தான் இருக்கியே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆமாம், எல்லாருமே அப்படி தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறா. ஓ, அப்புறம் எதுக்கு எனக்கு சொத்தெல்லாம் வேணாம், காசுக்கெலாம் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு பக்கமாக டைலாக்காக பேசணுன்னு கேட்குறான். அது வேறு இது வேறு, டீலின்னு வரும்போது 2 பக்கமே பொதுவாக இருக்கணும், நியாயம் இருக்கணும், ஆனால் உங்களுக்கு மட்டுமே இதில் ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறா. நீ எந்த விஷயத்துலேயும் லாஸ் ஆக மாட்ட, உனக்கு தேவையானது கிடைக்கும், உனக்கு தேவையானதை நான் பண்ணி கொடுக்குறேன், அப்புறம் சும்மா இந்த டேட்டிங்னு சொல்லிட்டு யாரு கூடயும் சுற்றிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறான்.
இல்லை இதை கம்பேர் பண்ணாவே உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாவே எனக்கு நிறைய ப்ராஃபிட் இருக்குல்ல, எனக்கு சொத்தும் கிடைக்கும் ஃபேமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறா. அதுக்காகலாம் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்கிறான். ஆமாம், எனக்கு மட்டும் என்ன ஆசையான்னு இவ்வளோ சொல்ல, எனக்குன்னு நிறைய கொள்கைகள் இருக்குது, முதல்ல நீங்கள் என்னை நீ வா போன்னு கூப்பிடாம பேர் சொல்லி கூப்பிடணும் அப்படின்னு சொல்கிறான். இவனும் பல்ல கடிச்சிட்டு சொல்லுங்கள் டீச்சர் கிம் அப்படின்னு சொல்கிறான். அந்த டைம் கோவத்தை யார் மேலே காட்டுறதுன்னு தெரியாமல் அவனுக்கு ஃபோன் வருது. அதில் இருக்கவன்ட்ட கத்திட்டு இருக்கான். இவன் கத்துறத பார்த்துட்டு இவன் அசற மாதிரியே தெரியல. ஹீரோவை தான் ஒரு மாதிரியாக பார்க்குறா. சரி சொல்லு என்ன வேணும்னு கேட்குறான். ஹீரோயினி வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு பையன் இருக்கான், அவனை ஃபேமஸ் ஆக்கணும், அவன்கிட்ட நல்ல டேலண்ட் இருக்குது, ஏதாச்சும் ஏஜென்சி மூலிமா சொல்லி சான்ஸ் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்கிறா. சரி ஓகே இதுதானா, அடுத்து என்ன அப்படின்னு கேட்குறான். அடுத்து வந்து என்னோடய ஸ்கூலில் லைப்ரரி பெருசாக எதுவும் இல்லை, எந்த ஃபெசிலிட்டிஸும் அவ்வளோவா இல்லை, அது மட்டும் இல்லாமல் டான்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு மிரரும் தேவைப்படுது, அதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும்னு சொல்கிறா. அதை கேட்கும்போது ஹீரோவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்ன இவன் அவளுக்குன்னு ஒன்றுமே கேட்காம வேறு யாருக்கோ அதுவும் ரொம்ப சாதாரண விஷயம்லாம் கேட்குறா அப்படின்னு பார்க்குறான். இதெல்லாம் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. சரி நீ கான்ட்ராக்டுக்கு ஒத்துக்கிட்ட பேச்சு மாறக்கூடாது ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஓகே கான்ட்ராக்ட் சைன் பண்ணிடலாமா அப்படின்னு இவளும் கேட்குறா. பாருடா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்காளேன்னு பார்த்துட்டு எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஹீரோயினி கிளம்ப போகும்போது இப்போ ஹீரோ அவளை கூப்பிட்டு என்னன்னு இவளும் திரும்பி பார்த்தா ஃபோனை வழக்கம் போல் மறந்து வச்சுட்டு வந்துட்டா போல். அதை தூக்கி காமிச்சு எப்படி நீ வேணும்னே பண்ணுவியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போதே பின்னாடி வந்து ஒரு கார் ஃபாஸ்ட்டாக வருது. எங்கே ஹீரோயினி மேலே இடிச்சிடுமேன்னு இவளை இழுக்க அவன் இழுத்த ஃபோர்ஸுக்கு இவன் அவன் மேலே போய் விழுந்துடுறா. இதோட இந்த ட்ராமாவோட செகண்ட் எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ்.